நம்ம பொயட்ரி டாக்டர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறேன். ஏபிஹெச்ஏ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஐடி கார்டா? என்னது, ஏபிஹெச்ஏ மூலமாக 5 lakhs வரையும் நாம் கிளைம் பண்ணிக்க முடியுமா? நம்ம யூடியூப்லேயே பல ஷார்ட்ஸு பல வீடியோக்களில் ஏபிஹெச்ஏங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கார்டாகவும் இதன் மூலமாக 5 lakhs வரையும் கிளைம் பண்ணிக்க முடியும்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இது உண்மையா? இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே ஏபிஹெச்ஏ அப்படிங்கிறது என்ன? இந்த கார்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் எதற்காக அறிவிச்சிருக்காங்க? இதன் மூலமாக என்ன பயன் அப்படின்னு முழு தகவலையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். சரி, வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிஹெச்ஏ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட். இது ஒரு 14 இலக்க எண் கொண்ட டிஜிட்டல் ஐடி கார்டு. இந்த ஏபிஹெச்ஏ கார்டு மூலமாக 5 lakhs வரையும் நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கருத்து முற்றிலும் தவறான கருத்து. சரி, அப்படின்னா இந்த ஏபிஹெச்ஏ அப்படிங்கிற கார்டு எதற்காக நாம் பயன்படுத்தணும்? இந்த கார்டை எதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏபிஹெச்ஏ அப்படின்னா என்ன? இந்த கார்டு மூலமாக நீங்கள் உங்களுடைய பர்சனல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். என்னென்னு பார்த்தா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், சர்ஜரி நோட்ஸு, மெடிசன்ஸ், உங்களோட லேப் ரெக்கார்டு, நீங்கள் இதுவரை பயன்படுத்தின பில்ஸு மற்றும் நீங்கள் மருத்துவத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸட்ரா எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இந்த கார்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இது ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஹெல்த் கார்டு. இதை சாஃப்ட் காப்பியாக நீங்கள் யூஸ் பண்ணுறது. இதை எதற்காக அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சின்ன ஒரு ஃபீவருக்காக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே அவங்க இப்போ எல்லாமே எதில் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா சிஸ்டம் மூலியமாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்க சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க டிஜிட்டல் மூலமாக. ஸோ எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட காரணத்தினால இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்க சாஃப்ட் காப்பி மூலயமா அவங்க சிஸ்டமில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி அந்த டீட்டெயில்ஸை எல்லாமே நம்ம இந்த ஹெல்த் கார்டு மூலயமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது மூலயமா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் தேவைப்படுற நேரத்தில் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்க முடியும். இது மூலமாக என்னென்ன பயன்கள் அப்படிங்கும்போது நம்மளுடைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்சூரன்ஸ் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இதுவரையும் என்னென்ன இன்சூரன்ஸ் எடுத்து நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க, மெடிக்கல் சம்மந்தமாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, இனி எவ்வளோ பேலன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு எல்லாமே இந்த கார்டு மூலிமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு தெரிஞ்சுக்க முடியும் நீங்களே பார்த்து. இன்னொன்று ரொம்பவே முக்கியமானது, நம்ம எப்போவுமே நம்மளுடைய மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணுவோம். வீட்டில் மெடிக்கலுக்குன்னு ஒரு ஃபைல் தனியாக வச்சுருப்போம். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலுமே நம்ம மறக்காமல் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த பேர்டன் குறைக்கிறதுக்காக தான் இதை டிஜிட்டல் மயமாக்கமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபைலாக கொண்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. நாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது மூலியமாக நமக்கு ஃபைலில் வேலை கிடையாது. நீங்கள் நேரடியாக இதில் சாஃப்ட் காப்பியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஐடி கார்டு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு மெம்பருக்குமே நம்ம தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபேமிலியில் ஒருத்தருக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. எல்லா மெம்பருக்குமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தாராளமாக. இப்போது நீங்கள் கூகுளில்
ஏபிஹெச்ஏன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்துட்டு இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏபிஹெச்ஏன்னு டைப் பண்ணி இந்த பேஜ்குள்ளே வாங்க. இந்த பேஜில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரியேட் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் கார்டுன்னு கொடுக்கவே கிடையாது. ஸோ நம்ம இதில் வந்துட்டு தெளிவாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்து இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலுமே இதில் வந்துட்டு உங்களுக்கு காட்டுவாங்க, ஷோ ஆகுது பாருங்கள். இதில் ஏபிஹெச்ஏனா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நாம் இந்த ஐடி கார்டு எப்படி வாங்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு நாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். நாம் இந்த ஐடி கார்டை 2 விதமாக வாங்கலாம். ஒன்று நம்மளுடைய ஆதார் கார்டு வச்சு வாங்கலாம், இன்னொன்று டிரைவிங் லைசன்ஸ் வச்சு வாங்கலாம். ஃபஸ்ட்டு நாம் நம்மளுடைய ஆதார் கார்டு வச்சு வாங்கலாம். ஆதார் கார்டை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நாம் வந்து நம்மளுடைய ஆதார் எண்ணை பதிவு பண்ணணும். ஆதார் எண்ணை பதிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே ஐ அக்ரிங்கிற இடத்த வந்துட்டு இந்த பாக்ஸை வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்சா கேட்பாங்க. கேப்சா நீங்கள் வந்துட்டு இதில் போடணும். கேப்சா போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு சென்ட் ஓடிபி கேட்குறாங்க. நம்ம ஓடிபியை இதில் வந்துட்டு பதிவு பண்ணணும். ஓடிபி போட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. உங்களுடைய மொபைல் எண்ணை இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்துட்டு நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் டைப் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது, உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுக்கறதும் கொடுக்காது உங்களுடைய இஷ்டம்தான். நீங்கள் ஒருவேளை மெயில் ஐடி கொடுக்கல அப்படின்னா ஸ்கிப் ஃபார் நவுங்கிறத கொடுக்கலாம். மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகி இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு என்டர் ஏபிஹெச்ஏ அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு அட்ரஸ் அப்படிங்கிறது சஜெக்ஷன் அவங்களே பண்ணியிருக்காங்க. நீங்களே வந்துட்டு இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சஜெக்ஷனில். இந்த மாதிரி எனி அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் இதுக்காக தனிப்பட்ட முறையில் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம்தான். ஏபிஹெச்ஏ அட்ரஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் கிரியேட் ஏபிஹெச்ஏங்கிறத டச் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய ஐடி ஓப்பன் ஆகிடும். நம்மளோட ஐடி வந்துட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். இப்போது நம்மளுடைய ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் ஏபிஹெச்ஏ கார்டுன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கலாம், அல்லது பிரிண்ட் எடுத்தும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த பதிவுகள் தான் மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருக்கும். நன்றி.